இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரத்தில் நாம் யாக்கோபை குறித்து வாசித்தோம். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ப்ரேயர். அந்த ப்ரேயருக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்தோம், ரெஸ்லிங் ப்ரேயர். தேவனோடு கூட போராடுகிறது, மனுஷனோடு கூட போராடுகிறது. நாம் போர் குணம் வேண்டும், போராட்டமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம். குழந்தை பிறக்கும் போதே மூச்சை இழுத்து விட்டு பறக்கும் போது ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறது, ஒரே அழுகை. அப்போ அழ ஆரம்பிச்சது தான் சோத்திர. கடைசியில் கொண்டு போய் புதைக்கும் போது அழுது கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ அழுகையோடு கூட போராட்டத்தோடு கூட நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். போராட்டம் எல்லாத்துலேயும் போராட்டம். அநேகர் போராட்டத்தை என்ன செய்கிறாங்க, சந்திக்கும் போது சோர்ந்து போயிடுறாங்க. அப்பா வேணாம்ப்பா, போதும்பா அந்த வாழ்க்கை, எவ்வளோதான்ப்பா போடுறாது அப்படின்னு சொல்லி சில பேர் சோர்ந்து போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கே முடிவு கட்டிடுறாங்க, இது போதும், இதோட லைஃப்பை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலையை அவர் தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் தேவனுடைய பிள்ளைகள், அது கிறிஸ்துவனா பிறந்து கிறிஸ்துவனா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் டபுள் டைம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் பயப்பட வேணாம், தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். அப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனோட போராடுறான். போராடி பாருங்க, அவன் ஏசாகிட்ட போராடி சைஷம் தரத்தை பாகத்தை வாங்குறான். லாபான்ட்ட போராடி அவனுடைய எல்லா சொத்தையும் இவனுக்குள்ள அவன் மாற்றி கொள்கிறான். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறான். பாருங்க, எத்தனையோ ஒன்றரை லட்சம். நான் சும்மா ஒரு கணக்கு போடும்போது 1.5 லட்சம் உருப்படி எல்லாம், ஆடு மாடுக்கு ஒட்டகம். அவன் ஏசாவுக்கு பரிசளிக்கிறதுலாம் நான் போட்டு கணக்கு போட்டேன், எல்லாம் போட்டால் கணக்கு போட்டேன். கிட்டத்தட்ட 5 கோடி கொடுத்துருக்குறான். ஜஸ்ட் எடுத்துட்டு போப்பா, நீ அப்போ சகோதரனா பிறந்துட்ட, மூத்தவனா பிறந்துட்ட, 5 செகண்ட் முன்னாடி பிறந்துட்ட, இந்த போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பெரிய இது கழுதைகள், குதிரை இல்லை, கழுதை, ஒட்டகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் எடுத்து கொடுக்குறான். கொடுத்து ஜஸ்ட் லைக் ஒரு ப்ரைஸாக கொடுக்குறான், ஒரு கிஃப்டாக கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா அந்த அளவு அவனுக்கு சொத்து வேண்டும். இதுக்கு மேலே என்ன ஒரு ஆசீர்வாதம், இதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னா மேலான ஆசீர்வாதம். எபேசியில் வாசிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதோ பொண்ணு பொருள் அப்படின்னு கிடைச்சிருந்தா அது 25% தான். அதுக்கு மேலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு, பலவிதமான நன்மைகள் உண்டு, பலவிதமான கிருபைகள் உண்டு. சரி, இந்த யாக்கோபை குறித்து யாக்கோபு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, பலவிதமான இக்கட்டுகளையும் அனுபவங்களையும் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். யாக்கோபு எத்தனை கிலோமீட்டர் டிராவல், எத்தனை கிலோமீட்டர் இங்கே அங்கேயும் போகிறான், எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறான், உயிர் பிரச்சனைக்குள்ளே போகிறான். ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் எடுத்து வாசிச்ச டைம் ஆகும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போ, உன் தேசத்துக்கு போ, எந்த இடத்துல கொண்டு வந்தாலும் அந்த இடத்துக்கு திரும்பி போன்னு அனுப்புகிறான். இவன் நேராக வருகிறான். வரும்பொழுது ஏசாவை சந்திக்கிறான். ஏசா இவன் மேலே மழையை போய்கிறான். கட்டி பிடிச்சி அழுது, வா நான் உனக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்கிறேன் அப்படின்றான். சரி, அவன் நீ போப்பா, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு இவன் திருப்பி சுக்கோத்துன்ற ஊருக்கு வருகிறான். சுக்கோத்து வந்தோடனே அவனுக்கு அங்கே திரும்பி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனை பார்த்தா இந்த இடம் நல்லா இருக்குது, ஆடு மாடுலாம் மேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூடாரத்தை போட்டு அந்த காரியங்களை அவன் செய்கிறான். அதுக்கு பேர் சுக்கோத்துன்னு பேர் கொடுக்குறான். யாக்கோபு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் கொடுக்குறான். எங்கே போனாலும் ஒரு பேர். அங்கே போனால் பெனியல்னு பேர் கொடுக்குறான், இங்கே போனால் பெத்தேல்னு பேர் கொடுக்குறான், அந்த பக்கம் போனால் எல்லா இதையும் அப்படி பல பேர்களை கொடுக்குறான். மக்னாயின் அப்படின்னு பல பேர்களை கொடுக்குறான். அந்த நாட்களில் பேர் கொடுக்குறான்னா அதனுடைய அந்த ஸ்தலம், அந்த காரியங்களுடைய அர்த்தங்கள், அது ஒரு செய்தி. அல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிற ஒரு சிங்கிள் பேர். அதுக்குள்ளே பல காரியங்கள் உண்டு. அப்போ எல்லாருக்கும் பேர் கொடுத்தோன்னா ஆண்டவரும் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்து இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, சுக்கோத்தில் போனோன்னா பயங்கர பிரச்சனை. அவனுடைய மகள் தீனால் அங்கே போனோன்னு அங்கே சில பிரச்சனை நடக்குது. அந்த தேசத்து ராஜா, அந்த ராஜாவுடைய பையன் அவன் மேலே ஆசை வைக்கிறான். வச்ச உடனே அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு செய்யும்போது இவனுடைய யாக்கோபனுடைய பிள்ளைகள் இங்கே எழும்பி அவங்க என்ன செய்கிறாங்க, அவனுக்கு விரோதமாய் நின்று அங்கே எல்லாரையும் கொண்டு போட்டுடுறாங்க. கொண்டு போட்டோடனே அங்கே தேவனால் பயங்கரம் உண்டாகிறது. பயங்கரம் உண்டானோடனே அவன் யாக்கோபு அழுகுறான், டேய் ஏன்டா அப்படி செஞ்சீங்க, நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் போய்ட்டு இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டீங்களே. அங்கே இருக்கிற ஆட்கள் நம்மள வாரத்தில் அதிகமான ஆட்கள், அவங்க நமக்கு விரோதமாக என்ன வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளை அழிச்சிருவாங்களே அப்படின்றான்.
ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பற்றி கேட்கல. அவங்கள ஆண் மக்கள்லாம் கொண்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. பாருங்க, இந்த வசனங்கள் நாம் வாசிப்போம், இந்த செய்திக்கான காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 35:1-5. அவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவன் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேமூர் அருகே இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். பின்பு பிரயாணப்பட்டார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்து பட்டணத்தாருக்கு தேவனால் உண்டான பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பாருங்க, அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பயங்கரம் ஆயிடுது, பயந்து போயிருக்கிறான், குழம்பி போயிருக்கிறான். ஆபத்து நாட்கள்ல அவன் ஆண்டவரை நோக்கி அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு, நேபா நீ உன்னை என்ன சொன்ன, என்ன செஞ்சுட்டு இருக்க, கிளம்பு பெத்தேலுக்கு போ. இப்ப முன்னாடி அவன் ஏற்கனவே பெத்தேல்ல ஆண்டவர் அவனை சந்திக்கிறான். அங்க பெத்தேலுக்கு நீ போப்பா, போயிட்டு எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு. அப்ப பலிபீடம் கட்டினா, பலிபீடம் கட்டி நீங்க என்ன தொழுதுகொள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யறான், என்ன வேற வழியே கிடையாது, கிளம்பி ஆகணும். என்ன அந்த சுற்றத்தா இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் எழுந்து பெத்தேலுக்கு வாங்க போன்னு சொல்றாங்க. போகும்போது ஆல்டர், இப்போ ஒரு புதுசா இன்னொரு காரியத்தை அவர் சொல்றாரு, ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம் கட்டு, பலிபீடத்தை கட்டி எனக்கு பலி செலுத்து அப்படின்றார். உடனே திருப்பி அந்த பெத்தேலுக்கு வருகிறான். அந்த பெத்தேலுக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அதுக்கு முன்பு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அவங்க சொல்றான், எல்லாரையும் கூப்பிடுறான், உங்க காதணிகள், நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் காதணிகள்ல நிறைய விக்கிரகங்கள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. காதல் அந்த அவங்க குலதெய்வம்லாம் காதணியா மாட்டி காதில் போட்டுக்குவாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த அந்நிய தெய்வங்கள், விக்கிரக தெய்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வாங்க அப்படின்றான். எதுவும் ஆண்டவருக்கு விரோதமான எந்த தெய்வமும் இருக்கக்கூடாது, அந்நிய தெய்வம் இருக்கக்கூடாது. வேற நான் ஒருவரே தேவன், ஹல்லேலூயா, அவரை என்று தேவன் இந்த உலகத்தில் இல்லை, அவர் ஒருத்தர் தான், அவர் தான், அவரை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு நிர்ணயிக்கும்படியாய் நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணுங்க, எடுத்துட்டு வாப்பா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா சொல்லி இனி புதைச்சு போட்டுருவோம். இனி அதுக்கு எதுக்கு சம்மதம் இல்லை, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புதைக்கிறார்கள். அங்கே புதைத்து போட்டு என்ன செய்யறான், பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்தை கட்டும் போது பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பெத்தேல், ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல். இப்ப வந்து பேரை தான் நம்ம வச்சு தியானிக்க போகிறோம். முதல்ல 28வது அதிகாரத்துல அது கொஞ்சம் நம்ம வாசிச்சா நமக்கு கொஞ்சம் பழைய காரியங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆதியாகமம் 31:3 ஆண்டவர் சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன், இப்போதும் எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். நல்லா கவனிங்க, யாக்கோபு பல சூழ்நிலைக்குள்ள போகிறான், பல பிரச்சனைக்குள்ள போறான், பல போராட்டத்துக்குள்ள போகிறான். போகும்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ உன் லாபான் உனக்கு எதிராக வர, கிளம்பு, நீ போ, உன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா தேசத்துக்கு போகிறான். வரும்போது ஏசா எதிர்கொள்கிறான். ஏசா எதிர்கொள்ளும் போது ஆண்டவர் அவனையும் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாரு. உதவி செஞ்சோம்னா இவன் இடத்துக்கு போல, இவன் போய் இன்னொரு இடத்துக்கு சுக்கோத்துன்ற ஒரு இடத்துக்கு அங்க போய் உட்காந்துறான். உட்காந்துருன்னா அங்க ஒரு பயங்கரம் உண்டாகிறது. உண்டானோன்னு ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் வர்றார். பயப்படாத, ஹலோ நீ பயப்படாத, நீ போ, எங்க போ, பெத்தேலுக்கு மறுபடியும் போ, நான் தரிசனமான இடத்துக்கு உன்னை அனுப்புறேன், உனக்கு நீ கல்லை எடுத்து தூணா நிறுத்தின இல்லையா, அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ அப்படி சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்போ என்ன சொல்றாரு, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, எனக்கு பலி செலுத்துன்றார். உடனே பலி செலுத்தினா முதல்ல சுத்திகரிப்பு தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடணும், தேவையானதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை பலி செலுத்துகிற இடம் தான் பலிபீடம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் வேதத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆல்டர் என்ன கேட்டால் ஆல்டர் பண்ற இடம், உன்னை சரிப்படுத்துகிற இடம், உன்னை வித்தியாசப்படுத்துகிற இடம், உன்னை புதிதாக மாற்றுகிற இடம், த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. உன்னை சேஞ்ச் பண்ற இடம், உன் கேரக்டரை, உன்னுடைய தேவையில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க, எடுத்து புதைச்சு போடுறாங்க. புதைச்சு போட்ட பலிபீடம் சும்மா கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு கொடுக்கிற பலிபீடம் பரிசுத்தமானது. நம்முடைய எல்லா அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அந்த இடத்துல பலிபீடம், அந்த பலிபீடத்தில் அவன் கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை இப்ப இன்னொரு பேர் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஏல் பெத்தேல். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஏல் பெத்தேல் குறித்து தான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஏல் பெத்தேல், அதாவது ஃபர்ஸ்ட் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. அந்த 28வது அதிகாரத்தில் 16 யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. சோத்ரம். அதுக்கு முன்னாடி அந்த பேர் லூஸ் இருந்துச்சு. லூஸ்ன்னு பேரா தமிழ்ல நல்லா தான் இருக்குது, லூஸா இருந்துச்சு. சோத்ரம். லூஸா இருந்த ஒன்ன, லூஸா இருந்த நம்மள, சோத்திரம், உலகத்தின் பின்னாடி ஏதோ எதுக்கு வாடுறோம், எதுக்கு என்ன செய்யறோம் ஒண்ணுமே புரியல, லூஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தோம். அந்த லூஸ் மாதிரி சுத்திட்டு இருந்த யாக்கோபை ஆண்டவர் பிடிச்சி, ஆண்டவர் அவனை என்ன செய்வாரு? பேரை மாத்திர இவன் மாத்திரம் அந்த லூஸ் என்ற பேரை எடுத்து போயிட்டான். இந்த லூஸ் என்ற வார்த்தை எபிரேய பத்திரம் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆல்மண்ட் ட்ரீ, அதாவது வாதுமை மரங்கள், பழங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா ரிசரக்ஷன் பவர், ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல், புதிதான வாழ்க்கை, புதிய நன்மைகள், புதிய திட்டங்கள், புதிய மனுஷனாய் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற ஒரு காரியம் தான் ரிசரக்ஷன் பவர். ஆண்டவராக இயேசு அவர் சொன்னார், உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. சோத்திரம். ஞானஸ்நானத்தை சொல்லுவாங்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். புதிய உயிர்த்தெழுதல்னா பழைய வாழ்க்கை, டிஃபீட்டட் லைஃப், தோற்று போன வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, பயந்து ஓடின வாழ்க்கை, குழம்பி நின்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை உதறி போட்டு எடுத்து போட்டு அந்த பேரை மாத்திரம். அப்படின்னா ரிசரக்ஷன், திருப்பி ஒரு புதிய நல்ல புதிய காரணாய் தேவனால உயிர்ப்பிக்கப்படுதல், தேவனால் மறுபடியும் உயர்த்தப்படுதல், தேவனால் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுதல். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகிறது, மறுபடியும் ஒரு இது உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பெயர் வைக்கிறான். பெத்தேல் எடுத்து பேரை வச்சுட்டு தன்னை தான் தலைக்கு வச்சிருந்த கல் எடுத்து தூணா நிறுத்துறான். தன்னுடைய கல்லை என்ன செய்யறான்? தூணா நிறுத்தி அது மேல எண்ணெயை வார்க்கிறான். அப்படின்னா என்னன்னா, தூணா நிறுத்துறது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ், திரும்ப நிறுத்துறது, புதிய வாழ்க்கையை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன், திரும்ப ஒரு புதிய லைஃபை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன், தேவன் தருகிறதான ஆசீர்வாதத்தை மறுபடியும் நிலைநிறுத்த போகிறேன். தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருந்தான், கனவு கண்டிருந்தான். இது கனவு காண்கிற வாழ்க்கை இல்ல. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை கனவை நனவாக்குற வாழ்க்கை. அல்லேலூயா. சோத்திரம். உங்க கனவை ஆண்டவர் நனவாக்க போகிறார். அந்த நனவாக்க போறேன், அந்த நனவாக்க போறதுக்கு சின்னமா, நினைவு சின்னமா எடுத்து நிறுத்துறான். அப்படின்னா சோத்திரம், அந்த ட்ரங்க் நிறுத்துதுன்னா இதுதான் மனதில் உறுதி கொள்ளுதல், மனதில் நிறுத்துதல். இத ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்தலத்தை பெத்தேல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறான். அப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன, அதை அபிஷேகம் பண்றோம், அதில் அடுத்த வேற காரியங்கள். அப்ப அதுக்கு பெத்தேல் தேவனுடைய வீடு. இந்த இடம் பயங்கரமா இருக்குது, இது பயங்கரமா இருக்குது, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படி சொல்லுகிறான். பாருங்க, யாக்கோபுடைய அனுபவங்கள், தேவனை அறிந்து கொள்கிற அனுபவங்கள். நிறைய பேர் சொல்றாங்க தேவனை தெரிந்து கொள்றதுல பல படிகள் உண்டு. அல்லேலூயா. சதரவ சொல்ல, எதுக்கு பைபிள் படிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் அழகா சொல்றாரு, டு நோ காட். தேவனை தெரிஞ்சுக்கிறது பைபிள் படிக்கிறோம். இன்னும் அதிகம் படிக்க அடுத்த படிக்க போகிறோம், டு நோ அபவுட் காட்.
தேவனை பற்றி தெரிந்து கொள்வது, தேவனை தெரிந்து கொள்வது ஒரு விதம். தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். யாருங்க தேவன்? எங்க அப்பா வணங்கினாருங்க, எங்க அப்பா ரொம்ப பாஸ்டா இருந்தாருங்க, எங்க அப்பா பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாருங்க, அவர் ரொம்ப நிறைய காரியங்கள்லாம் பண்ணார், அவரு லைஃப்ல நிறைய நடந்துச்சுங்க, அது நடந்துச்சுங்க, இது நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்வது டு நோ காட். ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதன் மூலியமா கிறிஸ்துவ வாழ்க்கையில இயேசுவை தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு படி. டு நோ அபவுட் காட் அப்படின்னா தேவனோடு பழக்கத்தை ஏற்படுத்துவது, தேவனோடு கூட உறவை ஏற்படுத்துவது, உறவு ஏற்படுத்திக் கொள்வது, தேவனோடு கூட இணைக்கப்படுதல், ஃபெலோஷிப், ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். அப்ப ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது தேவனை இன்னொரு விதத்தில் அறிந்து கொள்கிறீர்கள், தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்கிறீர்கள், தேவனுடைய என்னென்ன காரியங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அதுதான் டு நோ அபவுட் காட். மோசே கூட சொல்றான், ஆண்டவரே அவன் அதை வேணும் இதை வேணும் எதுவுமே கேட்கல, எனக்கு எதுவும் வேணாம், அவன் பண்ண மிரக்கல் அப்படி அற்புதம், கடலை புழக்கிறான், அதை புழக்கிறான், எல்லாத்தையும் எனக்கு இது கிடையாது, உண்மை இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும், இன்னும் எனக்கு அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும், உண்மை நான் மேலே வரேன், மலை மேலே ஏறி வரேன், காமிங்க. டு நோ அபவுட் யூ, டு உங்களை பற்றி என்னென்ன தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றாங்க. சாதாரணமாக தெரிஞ்சு கொள்றது ரெண்டு படி. மோடி எல்லாரும் தான் தெரியும், மோடி நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், நிறைய பேர் தெரியாதுன்னு வச்சுங்க. மோடி நம்முடைய நாட்டு பிரைம் மினிஸ்டர், அவர் எப்படியே வராரு போறாரு, ஃப்ளைட் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும், அது சாதாரணமாக தெரிந்து கொள்ளுதல். ஆனால் ஒருவேளை மோடி உங்களுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு என் பிள்ளையா மாறுபா, என் பிள்ளை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடாப்ட் பண்ணிட்டாருன்னா அப்ப நீங்க மோடியை தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அது வித்தியாசமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அவர் கூட சாப்பிட்டு, அவர் கூட நடந்து, அவர் கூட கை கோத்து, அவர் பேசுறத விட்டுட்டு அவருடைய உள்ளோடு கூட ஒரு அனுபவம் ஏற்படுத்திக் கொள்றீங்க பாருங்க, அதுதான் டு நோ அபவுட் காட். ஆண்டவர் ரெண்டாவது ஸ்தானத்துக்கு ஒன்று அழைக்கிறான், ரெண்டாவது காரியத்துக்கு வாப்பா, அப்பதான் உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப இவன் பேர் கொடுக்குறான், பெத்தேல் அப்படின்னு பேர் கொடுக்குறான். இவன் பெத்தேல் பேர் கொடுத்த பிற்பாடு அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறான். திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தான் அந்த 35வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு பிரயாணப்பட்டார்கள், அவர் சுற்றி வந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதுனாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பயங்கரம் என்ற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்படுது. அங்கே 28 பயங்கரம் சொல்றாரு. அந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது, மேலே ஏணி வச்சிருக்கு, இறங்குறாங்க போறாங்க, இது பயங்கரமா இருக்குது அப்படின்றான். இந்த இடத்த சொல்றான், இது ரொம்ப டெரர், இங்கிலீஷ் நல்லா போறது, டெரரா வச்சிருக்கிறான் அந்த இடத்த. இந்த இடம் டெரரா இருக்கிறதுனால இது பெத்தேல் வீடு அப்படின்னு அங்க சொல்லுகிறான். இங்க பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஏசா எடுத்து வரான், 400 பேர் கிடையாது, நான் ஆயிரக்கணக்கான பேர் இப்போ எதிர்க்கிறான், ஆயிரக்கணக்கான பேர் எதிர்த்தோட பயப்படுறான். ஆனா பாத்தீங்கன்னா ஒன்றும் போடல. இந்த வசனம் சொல்லி தேவனால் உண்டான பயங்கரம் அவங்கள பின்தொடராது இருந்தார்கள், பயந்துட்டானுங்க. ஒரு ஆள் 12 பிள்ளைங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஒருத்தர் 2 பேர் தான் வாலிப பிள்ளைங்க, மற்றெல்லாம் ஆடு மாடுங்க எல்லாம் உடையவர்கள். ஆனால் தேவனால் உண்டான பயங்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தேவனை அறிந்து கொள்ளும் போது அந்த இடம் பயங்கரமா இருக்குன்றான். இப்போ ஆண்டவர் அவனை மாத்தி ஒன்ன டெரர் ஆக்குறாரு. அல்லேலூயா, ஆமென், சோதரம். ஐயா, நம்முடைய ஆண்டவர் டெரர் தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம், நாம டெரரா மாத்துறது இன்னொரு விதம். அது 2வது பேர் கொடுக்குறான், ஏல் பெத்தேல். அப்படின்னா என்னன்னா, ஏல் அப்படின்னா பவர் ஆஃப் காட், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், ஆல்மைட்டி, அவருடைய பவர் ஆஃப் காட், அவருடைய வல்லமை நம்ம அறிந்து கொள்கிற இடம் தான் அவர். இப்போ அவர் பேர் சொல்றாரு. முதல்ல கேட்டாரு, உன் பேர் என்னன்னு கேட்டா, உங்க பேர் என்ன, என் நாமத்தை கேட்பானேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க. பின்னும் தேவன் அவரை நோக்கி, சர்வவல்லமையுள்ள தேவன், பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு போதும் நல்லா காட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவன் பெத்தேல் பேர் வைக்கிறான். அப்பனா இந்த இடம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு பேர் வைக்கிறான். ஆண்டவர் அதோட நிறுத்தல, போச்சுப்பா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் இன்னொரு குணத்தை வெளிப்படுத்துறார், இன்னொரு கேரக்டரை வெளிப்படுத்துறார், இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. நான் பயங்கரமா இருக்கிற மாதிரி, நான் வல்லமையா இருக்கிற மாதிரி
உன்னையும் வல்லமையுள்ளவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னையும் பவர்ஃபுல்லா மாற்றுவேன். பாருங்க, அந்த ஆண்டவர் பேர் கொடுத்தாருன்னா அவர் குணத்தை வெளிப்படுத்துறான்னு அர்த்தம், அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துறான்னு அர்த்தம். இந்த இடத்துல சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்பா. நான் தான் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா நான் எப்படி பல வல்லமைகள், அது அதிகாரங்களையும் அற்புதத்தையும் செய்யறதுக்கு வல்லமை பெற்றுக்கிறனோ, என்னை யாரும் தொட முடியாதோ, யாரும் என்னுடைய பெருக்கத்தை தடை செய்ய முடியாதோ, அதை போல உன்னை மாற்றுவேன். அதுக்கு முன்னாடி அடைமுடியா சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால உன்னை பலுகி பெருகி. ஆமென். கிறிஸ்துவனுடைய பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது. நீ வளர்றத ஒருத்தராலும் தடை செய்ய முடியாது. நீ வளர்வ வளர்ந்து கொண்டே இருப்ப, பெருகி கொண்டே இருப்ப. உன் சந்தையில ஜாதிகள், ராஜாக்கள் உன்னுடைய சந்ததியிலே உண்டாகுவார்கள். அவர்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள், அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, நான் என்னை முன்னாடி அறிந்து கொண்ட விதம், இந்த இடம் பயங்கரமா இருக்குது, நான் பயங்கரமான ஆளு, நான் பயங்கரமான காரியங்களை செய்யறேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இந்த உலகத்துக்கு இரண்டாவது உனக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி தருகிறேன். நீ பயங்கரமான ஆளு, உன்னை யாரும் தடை செய்ய முடியாது, உன் பெருக்கத்தை யாரும் நிறுத்த முடியாது. அப்படி சொல்லி உன்னை நான் பயங்கரமா மாத்துறேன், உன்னை டெரரா மாத்துறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கீங்களா? சோத்திரம் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, ஆண்டவர் உன்னை வச்சது மற்றவங்களுக்கு பயந்து கொண்டு இல்லை, நீ மற்றவர்களுக்கு டெரரா இருக்கும்படி வச்சிருக்கிறார். ஆமென். உன்னை பயங்கரமான ஆளா மாத்திருக்கிறார். அவன் சொல்லுவான் கடைசியில மோதி கீதி பார்த்துட்டு, பா அவரு பயங்கரமான ஆளியா அப்படின்னு சொல்ற மாதிரி வைப்பார். இப்ப அப்படிதான் நம்ம யாக்கோபை யோசிச்சிருப்பாங்க. யாக்கோபுன்னா கொஞ்சமா வந்தானுங்க, இப்படி கூட்டமா இருந்தானுங்க. அவன் ஊர்ல இருக்க எல்லா பசங்க அவன் சேர்ந்து ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கொண்டுட்டானுங்களே, உண்டுல ஆக்கிட்டானுங்களே. ரொம்ப பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. இவன் பின்னாடி போக கூடாது, போனா உண்டுல வாழ்க்கை ஒண்ணு இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவன் நின்று விட்டார்கள். அப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டான் ஆண்டவரை, வேறு விதத்துல புரிஞ்சுக்கிட்டான். முதல் விதம் அப்படி புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப ஆண்டவர் எனக்கு பலிபீடம் செலுத்தி திருப்பி தரிசனமானதுனால திருப்ப அவருக்கு பேர் கொடுப்பேன், ஏல்பெத்தேல். ஏல்னா பவர்ஃபுல், மைட்டி, ஆல் மைட்டி, அவர் வல்லமை உள்ளவர் அப்படி சொல்லி அந்த பேரை அவன் அங்க பிரகடனப்படுத்துகிறான். ஏல்பெத்தேல் என்று சொல்கிறான். ஏல்பெத்தேலா நம்மளை மாத்திட்டாரு அப்படின்றான். அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் காட், பவர் ஹவுஸா நம்ம மாறிடுறோம். கோடம்பாக்கத்தில் என்ன உண்டு பவர் ஹவுஸ். என்ன பவர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஹவுஸ்னா ஈபி இருக்குது, ஈபி பெரிய ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து சென்னைக்கு பல இடங்களில் கரண்ட் போகுது. அதனால பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்னே வச்சிருக்கலாம். ஏன்னா பவர் இருக்குது, ஈபி சோத்திரம், எலக்ட்ரிக் பவர். அங்கேருந்து பவர் போகிறதுனால எல்லா இடத்துலையும் லைட் எரியுது, பெரிய பெரிய மிஷின்லாம் வேலை செய்யுது, அந்த ஊருக்கே வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. உன்னையும் அப்படி மாத்துறாரு. நீ பவரா மாற்ற விரும்புறாரு, உன்னை பவர் ஹவுஸா மாத்துறாரு. பவர் ஸ்டோர் ஹவுஸ், பவர் தங்கி இருக்கிற, அவர் வல்லமை தங்கி இருக்கிற, அவர் கிருபை தங்கி இருக்கிற இடமாய் அவர் மாற்றுகிறார். பேர்ல அவ்வளவு பெரிய மகிமை. இன்னும் அந்த பேரை குறித்து கொஞ்சம் நாம் வாசிப்போம். யாத்திராமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனம். யாத்திராமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 1-7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்கிறதை இப்போது காண்பார். வலத்த கை கண்டு அவர்களை போக விட்டு, வலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வவல்லமையுள்ள தேவன் என்றும் என் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரர் பெரும் செய்யும் நான் கேட்டு போதும் பாருங்க. அப்போ இப்போ ஆண்டவர் இவங்களுக்கு தரிசனமாறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ய போதை இப்போது காண்பாய். பலத்த அதுல சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் ஒரு நேம் கொடுத்தேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட்,
ஆல்மைட்டி காட், நல்லா கவனிங்க, ஆல்மைட்டி காட் யாருக்கு தரிசனமான? ஆபிரகாம் ஒரு இடத்துல சொன்னாரு, ஈசாக்கு ஒரு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னாரு. இவங்களுக்கெல்லாம் ஆல்மைட்டி காட் தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். என்னை அறிமுகப்படுத்துறது, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதமாக ஆல்மைட்டி காடுன்ற பேரில் நான் அது அறிமுகமானேன், அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனேன். நான் தான் ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆனேன். இப்போ நான் எனக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து யெகோவா என்ன நாமத்தினால அது அறியப்படல. யெகோவான்னு அவங்களுக்கு தெரியல, யெகோவா தெரியல. ஆனால் இந்த இது எபிரேய பதம் யெகோவா அப்படின்னு சொன்னா வவல்ஸே கிடையாது. யெகோ YHWH இப்படி பேர் சொல்றாரு. இதுதான் வந்து என்ன செஞ்சாங்க, ஸ்காலர்ஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கு எப்படி உச்சரிக்கிறது தெரியல. உடனே எபிரேய ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, யெகோவா எல்லாம் சேர்த்து யெகோவா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இப்படி YHWHன்னு வச்சிருந்தார். அப்படின்னு என்ன ஹ அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேண்டா மூச்சு தான். ஆமென். உங்கள் பெருமூச்சை கேட்டு வந்திருக்கப்போ, உங்கள் பெருமூச்சை கேட்டு வந்திருக்கோம். உங்கள் மூச்சே நான் தான். என்னால் நினச்சா மூச்சை நிறுத்திடுவேன்ற, மூச்சு விட வைக்கிறது நான் தான். மூச்சு ஏசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹ அப்படின்னா அந்த நம்முடைய மூச்சு, நான் தான் மூச்சுன்றார். அப்போ நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யெகோவாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கெல்லாம் சர்வ வல்லமை இல்லை தேவன் தான் நான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன். ஆனால் உனக்கு என்ன செய்யற? யெகோவா சர்வ வல்லமை இல்லை தேவன். ஆபிரகாம் 6:3 சர்வ வல்லமை இல்லை தேவன் என்னும் நாமத்தினால் சர்வ வல்லமை இல்லை தேவன் என்ன அர்த்தம்? உன்னை டெரராக்கி, உன்னை யாரும் கை வைக்காத மாதிரி, உன்னை வைக்கிறவங்களை சபிக்கிறவங்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோட சந்ததியை பெருக பண்ணி உன்னை பாதுகாத்து மகா பெரிய பலனும் வல்லமையும் நான் இருப்பேன்னு சொல்ற விதமா அவங்களுக்கு சொன்னார். ஆனா இப்போ இவருக்கு என்ன சொல்றாரு, மோசேக்கு? அவங்க 3 பேருக்கு நான் அப்படியே இல்லை, நான் யெகோவான்னு நாமத்தினால இறங்குறேன். அப்ப யெகோவாவுடைய கேரக்டர் என்ன? யெகோவாவுடைய தேவனா முதல் வசனம் வாசிங்க, நான் பலத்த கைன்னு. போதும். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா பேரை நான் வேற பேர் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து செய்ய போறதுக்கு பேர் கொடுத்துட்டேன், யெகோவா. யெகோவா என்ற தேவன் அவங்களுக்கு தெரியாது. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கெல்லாம் தெரியாது. இப்போ யெகோவா என்ற தேவத்தில் நான் இறங்கிட்டேன். அவனை பாரு, அந்த பார்வோனை உண்டுல நான் 10 வித வாதைகள், பெருக்கெடுத்து ஓடுது, ரத்த ஆறு ஓடுது, பயங்கரமான பிரச்சனை, இருளுக்குள்ள மூணாறு செங்கடலை திறந்தாரு, கலக்குன தேசத்தை கலைக்கு அவன் பார்த்தான் பார்வோன்னு. டேய், இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணும், துரத்தி விட்டான். நீங்க இருக்காதீங்கடா, நீங்க வேணாம், தலைவலியே வேணாம், எகிப்து தேசம் அழிஞ்சே போகுது, போங்கடா, நீங்க வணங்குற தெய்வம் தாண்டா உண்மையுள்ள தெய்வம், அவர் பயங்கர நாமமுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுகிறான். அப்ப பேர்ல அப்படோ பெரிய வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப நம்ம ஏல் பெத்தேல் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, அந்த ஏல் பெத்தேல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏல் பெத்தேல்ல அவங்க என்ன விரும்புகிற, என்ன சொல்ல வருகிறாரு? You became a powerhouse of the Lord. Hallelujah. நீங்க தேவன் நல்லவர், வல்லவர், நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், எதிக்கிறேன், சோத்திரம், அதெல்லாம் நல்லதுதான். ஆள் ரொம்ப நைஸுங்க. நைஸாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? இட்லியை சுட முடியும் நைஸாக இருந்துக்கிட்டு, ஆனால் பவர்ஃபுல்லாக மாறணும். ஆமாம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு பாரம்பரிய மாரல் லைஃப்பை வச்சுட்டு பயத்தோட குழப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே நானும் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் குடும்பம் உண்டு, அப்படி நடக்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை வல்லமையினாலே நிரப்பப்படுகிற வாழ்க்கை. ஆமாம். அந்த 2வது ஏல்பெத்தேல் அனுபவத்துக்குள்ள வரணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஏல்பெத்தேல் அனுபவத்துக்குள்ள வரல, அதனால்தான் பெரிய நன்மைகளை காண முடியல. நான் நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏல்பெத்தாலாய் மாற வேண்டும். ஆமாம். இந்த YDM சர்ச் ஏல்பெத்தாலா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வரும்போதே அந்த கேட்டாண்ட வரும்போதே சாத்தான் பிசாசுலாம் அலறி ஓடணும், வியாதிகள் ஓடணும், போராட்டங்கள் முடிவுண்டாக்கணும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும், எல்லாம் சரியில்லாமல் போகணும், எல்லாம் எல்லாம் மாற்றத்தை காணணும். ஜனங்க சொல்ல, இது எங்கேயோ ஒரு சக்தி இருக்குதுயா, ஏதோ ஒரு பவர் இருக்குது,
ஏதோ சம்திங் இருக்குது, ஏதோ வித்தியாசம் இருக்குது. ஒரு அம்மா, ஒரு பெண்ணு பயங்கர கல்யாணம் ஆகி 2.5 மாசத்துல பயங்கர பிரச்சனையோடு வந்து பயங்கர ஃபீவர், அப்படியே உடம்பு கன துடிக்குது. இங்க வந்து 2 வாட்டி சூசைட்லாம் பண்ணி வந்தது. இங்க உள்ள வந்து ஜபம் ஆரம்பிச்ச உடனே ஃப்ரீ ஆச்சு. அந்த மாசம் ஜரமே போயிடுச்சுங்க, நல்ல ஹை டெம்பரேச்சர் இருந்து ஒண்ணுமே காணுங்க, அப்படியே சரியாயிடுச்சுங்க, குணமாயிட்டுங்க அப்படின்னு எல்லாம் கையை கட்டி நிக்கிறாங்க. நம்மளை பார்த்தா கையை நிக்கிறான். ஏல் பெத்தேல் அல்லேலூயா ஆமென். சத்துரு வளருகிறான். காரணம் பிசாசு வல்லமைகளை முறிக்க முடியாய் தேவன் நமக்கு என்ன செய்றாரு? அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிகம் நம்ம ஸ்டோர் ஆஃப். ஏன் போராட்டம், ஏன் தோல்வி, ஏன் விடுதலை வரல, ஏன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியல அப்படின்னா பவர் கம்மியா இருக்குது. அல்லேலூயா. சரக்கு கம்மியா இருக்குது. ஆமென். நாங்க டிராக்ஸ் கொடுக்குறோங்க, 500 டிராக்ஸ் 600 டிராக்ஸ் கொடுக்குறாங்க, மொத்தம் 20,000 டிராக்ஸ் கொடுத்தாங்க. யாரும் ரட்சிக்கப்பட்டானே ஒருத்தனும் கிடையாது. கொடுக்கறதான் கொடுத்து 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 நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா பவர்ஃபுல் ஹவுஸா மாறணும். ஆமென். ஸ்டோர் ஹவுஸா மாறணும். அப்படி ஆண்டவருடைய வல்லமை இறங்கின இடமாய் நாம் மாறும் பொழுது தேவனால் பயங்கரம் உண்டாகும். ஆமென். நம்மை கொண்டு தேவன் பயங்கரமாய் வெளிப்படுவார். இவங்க வணங்குற தேவன் வித்தியாசமா தெய்வம், இவங்க வணங்குற தெய்வம் அற்புதத்தின் தேவன், இவங்க ஒரு பல இடங்களை சொல்றாங்க இவர் வணங்குற தெய்வம் விடுதலை அளிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார். அப்ப பாருங்க, நிறைய இடங்கள்ல நேபுகாத்நேச்சார் எடுத்துடும் அவன் வந்து இவங்க வணங்குற தெய்வம் தான் ரியல் காட் அப்படின்னு சொல்றான். காரணம் அதை வெளிப்படுத்துற ஸ்டோர் ஹவுஸ், வெளிப்படுத்துகிற வல்லமையின் பாத்திரங்களாய் தேவன் நம்ம இந்த உலகத்திலே அவர் வேண்டும்படி விரும்புகிறார். ஒரு வசன வாசியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், ஃபர்ஸ்ட்டுங்க பரிசுத்த ஆவியினால, அப்புறம் பார்த்தா வல்லமையினால. ஏன் இந்த ரெண்டும் பிரிச்சு? ஆவியில வந்தோடனே வல்லமை வந்துச்சா? இல்லை. அடுத்த இது ரெண்டும் வித்தியாசமான காரியங்கள். நீங்க முதல் அனுபவம் ஆவியினால் நிரப்படும் போது ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியானவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தேவன் இரண்டாவது வல்லமையினால நிரப்புகிறார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் தனித்தனியா பிரிச்சு போட்டுக்கிறாங்கன்னா, இரண்டாவது அனுபவம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிற அனுபவம், தேவனுடைய வல்லமையாய் வெளிப்படுகிற அனுபவம். இந்த அனுபவம் பண்ணதுனால தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவாகும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்தார். பாருங்க, பிசாசுடைய வல்லமை அதுல போட்டு பாருங்க, பிசாசுடைய வல்லமை. இங்கே நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும். இப்போ ஆண்டவர் சொல்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிசாசு வந்து ஒண்ணுமே பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிசாசுடைய வல்லமைன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. சும்மா ஒன்றும் இல்லை, நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அவனுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இவனுக்கு வல்லமை இருக்குது. நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. ஆமென். அவன் உண்டுல நாக்கணும்னா, அவனை நொறுக்கணும்னா இவர் என்ன செய்யணும்? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் காட், பவர் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய பவர் ஹவுஸா மாறணும், தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்படணும், தேவனுடைய வார்த்தையினால வல்லமையுள்ள வார்த்தைகளால் நிரப்பப்படணும். அவர் என்ன சுற்றி திரிகிறான், எங்கடா பிசாசு எங்க வந்தான், எங்க போய் எந்த வீட்டுல இருக்கானா அந்த வீட்டுல இருக்கானான்னு தேடிட்டு போறேன், சுற்றி திரிந்தா தெரு தெருவா போறேன், போயிட்டு எங்கெங்கெல்லாம் பிசாசுடைய வல்லமையினால் அடிபடுற கூட்டோட அவன் வெளியில அடிச்சு துரத்துறான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குணமாக்கி அவளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அவளை அற்புதமாக்கி கொண்டிருக்கிறார். சுகப்படுத்தல் உண்டாகி கொண்டே இருக்கிறது வல்லமை. அங்க பாருங்க, பேதுரு யோவானும் ஒரு நொண்டியை தூக்கி விடுறாங்க. அவங்க சொல்ற எந்த வல்லமையினால செஞ்சீங்க, அந்த வல்லமை அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குள்ள போகிறது. அப்போ அந்த வல்லமையினாலே அவர்கள் they became a store house of power house of God. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் அவர்கள் விளங்கினார்கள். தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிற பாத்திரமாய் அவர்கள் எழுந்தார்கள். பேர் என்பது என்ன? அது அதிகாரத்தை குறிக்கும். அல்லேலூயா. இப்போ இவர் தாங்க இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர்னா உங்களுக்கு தெரியும்,
சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பவர் இருக்குது, அவர் என்னென்னலாம் செய்வார், அவர் நினச்சா உள்ள தூக்கி போட முடியும், போய் கேஸ் எழுதி உன்னை நல்லா புழக்க முடியும், செய்ய முடியலையா? அப்போ அதை மாதிரி சர்வ வல்லமும் இல்லை தேவன் நமக்குள் இருக்கிறபடினால ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துகிறார். பாருங்க, இந்த சீஷர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, இந்த கடைசியா முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:28-30 அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஹேரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூட்டினார்கள். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணிட்ட போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் பரிசுத்த ஆவியானவர் அங்க நிரப்பும் பொழுது அவங்க தேவனை அறிந்து கொண்டார்கள். தேவன் அறிஞ்சோன்னா பாருங்க, இப்போ வல்லமையை கேட்குறாங்க. ஆண்டவரே, இவங்க பயம் உறுத்தலாம் நீர் கவனிச்சு என்னென்ன பயமுறுத்த ராஜா அந்த நாட்டில் சும்மா கண்ணை காமிச்சா போதும், தலையை வெட்டிடுவான், உண்டலன்னு ஆக்கிடுவான். எல்லாத்தையும் கவனிச்சு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பாருங்க, இந்த நாட்களில் யெகோவா இந்த நாமத்தினால அவர் வரல, இயேசு இந்த நாமத்தினால வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறக்கும் போது தேவ தூதன் வந்து சொல்லுகிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். இயேசு நான் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், பாவத்தை போக்குறவர், கிருபாகர பலி. அப்ப இயேசு என்கிற நாமத்தினாலே நம்ம அறியப்பட்டிருக்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அபிஷேகத்தை பண்ணி நம்ம தூணா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல ஒரு தூணா வச்சிருக்கிறார். நீ இருக்கிற ஏரியாவில் உன்னை தூணா வச்சு உன் மேல அபிஷேகத்தை ஊத்திருக்கிறார். என்ன அபிஷேகம்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை ஊத்திருக்கிறாரு. ரெண்டாவது வல்லமைன்றத ஒரு பாத்திரத்தில் முதல்ல அவன் அபிஷேகம் பண்ணான். பாருங்க, அந்த யாக்கோபு முதல்ல கல்லை நிறுத்தி தூணாகிறான். ரெண்டாவது பில்லர், மறுபடியும் தூணை நிறுத்துறான். இப்போ சாதாரண தூண்ல வெயிட் பில்லரா, அசைக்க முடியாத பில்லரா. ஒருவேளை தலைக்கு கல் வச்சிருந்தானா ஒரு 2 அடி கல் தான் இருந்திருக்கும். அந்த வசங்களை வாசிச்சு பார்த்தா தெரியும். பின்பு தூணை மறுபடியும் நிறுத்தினான், பலியிட்டு தூணை நிறுத்தினோம். பெரிய தூணு, அல்லேலூயா, அசைக்க முடியாத தூணா நிறுத்துறான். அப்போ முன்னணி தூண் நின்றுட்டு இருந்தது. ஆனால் இப்போது வல்லமையினாலே நாம் நிறுத்தும் போது, எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது, நாம் நிறுத்தும் போது பெரிய காரியங்களை செய்யப்படும். பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, பிணியாளிகளை சுகமாக்கும்படி, அற்புதங்கள் நடைபெற வேண்டும்படி, அடையாளங்கள் நடைபெற வேண்டும்படி உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே டக்கு டக்கு டக்குன்னு அசையுது. அல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு தரம் பூமி அசைச்சிட்டார். ஆண்டவர் உருவாக்கும் போது அசைச்சு, இப்போ 2வது வாட்டி அசைக்கிறார். அல்லேலூயா. 2வது வாட்டி யாரை வச்சு அசைக்க போறாரு? வெளியிலேருந்து கூட்டு வர போறாரு. யாரையாவது சோத்திரம் நம்மளை வச்சு தான் அசைக்க போகிறாரு. அல்லேலூயா. அசைக்க போறாரு, பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறாரு. எப்படி அசைக்க போறாரு? அற்புதங்கள், அடையாளங்கள், பிணியாளிகள் எல்லாம் சுகமாக்கப்பட போறாங்க. சத்துரு பிசாசு ஆண்டவர் விரட்ட போகிறார். ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் பெரிய அளவுல ஆண்டவர் விரட்டி ஒவ்வொரு மனதும் அசைய போகுது. ஏதோ வித்தியாசம், ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, ஏதோ தேவன் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் விரும்புறாங்க. சில பேர் சொல்றாங்க, எனக்கு அது அந்த கான்செப்ட் ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க 10 வருஷம் ஆகுங்க, 20 வருஷம் ஆகுங்க, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, வருஷத்துக்கு 10 பேர்னா கூட 4 வருஷத்துக்கு 40 பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் இந்த அறுப்பை பற்றி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, எல்லாம் விளைஞ்சிருக்குது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவர் சொல்றாரு, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படும்படி. அவன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் அறுத்து அவன் கூலியை வாங்கிக்கிறானா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியல? அதாவது ஒருத்த விதை விதைச்சுக்கிட்டே போறான். விதைச்சா 6 மாசம் ஆகும், 7 மாசம் ஆகும் பயிர் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தென்னை மரம் விதை போட்டிங்கன்னா நான் 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் தானே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்தும அறுவடையில் அப்படி சொல்லல. அவர் ஒருத்த விதைச்சுட்டே போறானா, பின்னாடி ஒருத்தன் அறுத்துட்டே வரானா. அல்லேலூயா. 2 பேரும் கூலியை வாங்கிட்டாங்க. விதைச்சவனும் கூலியை வாங்கிட்டான், அறுத்தவனும் கூலியை வாங்கிட்டான். நான் எப்படி யோசிக்கிறேன்,
ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஆண்டவரே நீ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடும்போது வேலைச்சிக்கிட்டே போறாரு. ஆனா பின்னாடி பிரசங்கம் பண்ண வராரு பாரு, அவர் அறுத்துக்கிட்டே வர்றாரு. அல்லேலூயா, சோத்ரம். நல்ல புரியுது. இந்த டைமிங் ஆவிக்குரிய மண்டலத்துல டைமிங் கிடையாது. டைமிங் வந்து வித்தியாசம், சீக்கிரமா நடக்கும், லேட்டாவும் நடக்கும். நாம தான் டிலே பண்றோம். ஏன் வருஷத்துக்கு 10 பேரா கணக்கு, வருஷத்துக்கு 1000 பேர் கணக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்போ விதைக்கிறவன் பாடல் பாடும்போதே இயேசு கிறிஸ்து விதைக்கிறான். ஆண்டவரே இயேசு சுகமளிக்கிறான், இயேசு விடுதலை அளிக்கிறான். பாடல் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் நல்லவர் வல்லவர், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பாடல் போடுது, விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது பிரசங்கம் பண்ணும்போது விடுதலை உண்டா? ஐயா நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன், நான் இயேசுவை பெற்றுக்கொள்கிறேன். அறுவடை நடந்து கொண்டே இருக்குது. 2 பேருக்கும் ஆராதனை முடிஞ்சோட ஆண்டவர் கூலியை கொடுத்துறாரு. அல்லேலூயா, ஆமென். இவனுக்கும் கூலியை கொடுத்துறாரு, அவனுக்கும் கூலியை கொடுத்தாரு. எப்பா 2 பேர், ஒருத்தர் நீ விதைச்ச, அவன் அறுத்துட்டான், 2 பேரும் எனக்காக வேலை செஞ்சீங்க, வாங்கி கூலியை, நித்திய ஜீவனுக்கான கூலியை நீங்க உடனே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தேவன் இயேசு கொடுத்த அற்புதமான ஓமையின் விளக்கம். அப்ப நம்ம ஸ்டோர் ஹவுஸா மாறணும். தாவீது சொல்லுகிறான், அந்த வசனங்களை வாசி. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் வல்லமையை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை தேடணும். ஆமென். ஆனா வல்லமையை நாடுங்கள். பவர் ஆஃப் காட், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் காட், பவர் ஹவுஸ் ஆஃப் காட். ஆண்டவரே வல்லமை வேணும், வல்லமை வேணும். வல்லமையில சர்வ வல்லமை உள்ளவரே, நீங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பாருங்க. அவங்க மோசேக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல புதிய ஏற்பாட்டு ஆட்கள் விசேஷமானவர்கள். திருத்துவத்தில் ஒன்றான தேவனே நம்மகிட்ட கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்றீங்க. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியை ஊட்டி பெற்றுக்கொள்கிறீங்க. பெற்றது ஒரு அனுபவம். 2வது வல்லமையை பெற்றுக்கொள்வது 2வது அனுபவம். ஒரு மனுஷன் வல்லமையை பெற்றுக்கொண்டான்னா, அவனுடைய வல்லமையில் அவன் செயல்படுவானா, அந்த வல்லமையை எடுத்து அவன் உபயோகப்படுத்துவானால் எப்படி ஃபெயிலியர் ஆகும்? எதுவா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படி தோல்வியை சந்திப்பான்? முடியாது. தேவ வல்லமை, டினாமிஸ் பவர், பயங்கர நாமமுடைய வல்லமையை தேவன் உனக்குள்ளே அனுக்கிரகம் பாராட்டுவாரானால், உனக்கு ஒரு கிரியை செய்வாரானால், தேவன் உன்னை எடுத்து வேறு விதங்களை உபயோகப்படுத்துவார். இந்த தேசத்தை அசைப்பார், ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும்படி. அல்லேலூயா. பூகம்பம் வருது, யா சோத்திரம். பாலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது அங்க பூகம்பம் வருது. நிறைய இடத்துல பூமி அசையுது, ஃபுல்லா எல்லாம் ஆடுது. ஆட்டத்துல லாக்கு மட்டும் திறந்துடுது. சிறைச்சாலாம் வெறும் லாக்கு மட்டும் திறந்து, பில்டிங் உள்ள வெறும் இடம் எது அசையணுமோ அது மட்டும் அசைஞ்சு எல்லா லாக்கும் ஓப்பன் ஆகி அங்கே தேவ வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆமென். அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால பெற்றுக்கொண்டவர்களும் வல்லமையினால் அபிஷேகம் பெற்று பிசாசுடைய வல்லமைகளை ஜெயிக்கும்படியாய், அதிகாரங்களை மேற்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப பாருங்க, நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். இயேசு நம்முடைய வீடாக இருக்கிறார், உண்மைதான். ஆனா அந்த வீடு பவர் ஹவுஸா மாறணும், வல்லமையின் ஹவுஸா மாறணும், வல்லமையின் வீடா மாறணும். அதுல இருந்து இடியும் மின்னலும் வெளிச்சமும் புறப்பட்டு போகிறோம். பவுலப்பா சொல்லுகிறான், இந்த மகத்துவ வல்லமை எங்களால் உண்டாயிராமல் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்க மண்பாண்டங்கள், நாங்க பானை மாதிரி சும்மா தட்டினா உடைச்சுக்கோம். ஆனா அதுக்குள்ள தேவ மகிமையின் பொக்கிஷம் உள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதை திறக்கும் போது அந்த பொக்கிஷம் வெளியே வருகிறது. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோம். நித்தமும் தேடுங்கள். தாவீது பல இடங்களில் சொல்றான், அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேட, கண்டினியூஸ்லி தேடிக்கிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அவருடைய சமூகம், பிரசன்ஸ், அந்த நிரப்புதல், அதையும் பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, இது ரைட் ஜெபம், சரியான ஜெபம். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அற்புத அடையெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க, நான் வசனத்தை உறுதிப்படுத்தணும்னா வார்த்தைகள் வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை வேணும். இயேசு சுகமளிக்கிறார், இயேசு குணமாக்குறான்னு பிரசங்கம் பண்ணா பெரிய விஷயமா? குணப்படுத்தி காமிக்கணும். ஹல்லேலூயா. சுகமாக்கி காமிக்கணும். டிஎல் ஆஸ்பன் அவருடைய புக்கில் ஒரு பக்கம் எழுதினார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, கல்கோட்டையில் வந்து பிரசங்கம் பண்ணாராம். இயேசு கடல் மேல் நடந்தான்னு பிரசங்கம் பண்ணாராம். ஒன்று ஒரு பையன் எழுந்து சொன்னானா, இது என்னையா பெரிய விஷயம், ஏசு கடல் மேல் நடந்தது பெரிய விஷயமா? இங்கே இருந்து எங்க தெய்வம் கடையிலேருந்து இலங்கைக்கு ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு, இது பெரிய விஷயமான்னு கேட்டானா.
இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் சொன்னார் அது ஒன்றும் சரியான ரியலாக நடந்தது இல்லைப்பா. நான் அப்போ நீங்கள் மட்டும் எப்படி ரியலாக நடந்ததுன்னு சொல்லிங்கண்ணா. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. நடந்தது ஒரு விஷயம்னா, அவன் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போனது அதோட பெரிய விஷயம் இல்லை. ஒன்றுமே புரியல. இவர் மறுபடியும் தேசத்துக்கு ஒரு ஆளும் ரட்சிக்கப்பட முடியல, ஒரு ஆளும் பண்ண முடியல. திரும்பி அவர் அமெரிக்க தேசம் சென்றுட்டாராம். அமெரிக்க தேசம் போயிட்டு அங்கே பல நாட்கள் கடந்து ஜெபிச்சு, ஆண்டவரை நான் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரீச் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஜீசஸ், இயேசு யார் என்று நான் நிரூபிக்கணும், நிரூபிச்ச தீரணும், அதுக்கான காரியங்களை கொடுங்க. ஆண்டவருக்கு தரிசனமாகி பண்ணாராம். நேராக கல்கட்டாவுக்கு வந்தார். கல்கட்டாவுக்கு அவர் சொன்னாராம், இயேசு சுகமளிக்கிறார். பிரசங்கம் ஆரம்பிச்சது. இயேசு நல்ல கூட்டம் இருந்தது, அவர் கூட்டம் சுகமளிக்கிறார் அப்படின்னாராம். அவன் சொன்னாலாம், எங்க தெய்வங்களும் சுகமளிக்குதுங்க அப்படின்னாராம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவிட்டு பையனை வெளியே கூட்டாராம். இந்த பையனுக்கு செவிடா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, இயேசு சுகமளிக்கிறாரு. அப்படின்னா உங்க கடவுள் சுகமளிக்கிறான், நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதல்ல இவனுக்கு சுகமாவதா செவிடு கேட்கதான் போனேன். எல்லாம் உட்காந்து கத்தி கித்தி என்னென்னமோ நாமத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணாலாம். காது தட்டி பார்த்தா டஃப் அப்படியே இருக்கானா, அமைதியா இருக்கானா. இப்போ பாருங்க, இயேசு சுகமளிக்கிறான். இயேசுவின் நாமத்தினால உன் காது திறக்கப்படுது, கையை வச்சாராம், காது ஓப்பன் ஆயிடுச்சான். ஹல்லேலூயா. அவங்க சொல்ற உடனே ஒரே கைத்தட்டு வச்சு அப்ப அவர் சொன்னாராம், இயேசு நான் நிரூபிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. அற்புதம் அடையாளம் எதுக்குன்னா வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப வெறும் வசனத்தை சொன்னா கிடையாதுங்க, வல்லமையினால சொல்லணும். ஆமென். வல்லமை எக்ஸிபிட் பண்ணணும். அப்ப பாருங்க, சொன்னும்போது திரளான கூட்டங்கள் உடனே அந்த கூட்டம் முழுவதும் இயேசு ஏற்றுக்கொண்டாரலாம். இவர்தான் தெய்வம் அப்படின்னு பாருங்க. எல்லாம் பொய்கள் நிறைந்த உலகம், கட்டுக்கதைகள் நிறைந்த உலகம், உண்மையும் நிறைஞ்சிருக்குது. உண்மை நம்ம நிரூபிக்கிறதுக்கு, பொய்யை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை. ஆனா உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வல்லமை தேவை. ஹல்லேலூயா. நாம் நிரூபிக்க வேண்டும். இயேசு நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ண பத்தாது, நாம் நிரூபித்தே ஆக வேண்டும், ப்ரூவ் பண்ணி ஆகணும். இயேசுதாங்க விடுதலை கொடுக்கிறோடு அப்படி நிரூபிக்கணும்னா நாம் மாற்றப்படும். அப்ப யாக்கோபு போல அந்த பெத்தேல் ஏல் பெத்தெல்லாம் மாறணும். அது பவர் ஹவுஸா மாறணும். அது வல்லமையுடைய பாத்திரமாய் மாறணும். தேவனுடைய மகிமை சுமக்கிற பாத்திரமாய் மாறணும். இதிலிருந்து வல்லமையும் அதிகாரமும் புறப்பட்டு போகணும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும். பரிசுத்த ஆவி இயேசுவின் நாமம் விலையேறப்பட்ட நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது வல்லமை புறப்பட்டு போகணும். அதிகாரங்கள் எல்லா மோசமான காரியங்கள் மாற்றப்படணும். அதை தேவன் செய்யணும். நம்ம ஜெபிப்போம். இந்த இடம், இந்த ஒய்டியன் சர்ச், இங்க இருக்கிற நாம, இங்க இருக்கிற ஆட்கள் சோத்திரம், இந்த இடம் ஒரு பவர் ஹவுஸாக மாறணும். ஆமென். இங்கிருந்து பவர், அங்கங்க லைட் எரியணும். எல்லா கிராமத்துக்கும் போய் வெளிச்சம் வரணும். ஆமென். ஒவ்வொரு இடத்துலையும் வெளிச்சத்தை, இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற மாதிரி வெளிச்சத்தை காணணும். வெளிச்சத்தை கண்டு, ஓ இதுதான் பவர், அந்த பவர் இங்கிருந்து போகணும். இந்த இடம், இந்த சபை, இங்க இருக்கிற வேலையை ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் நம் பவர் ஹவுஸா மாற போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை பவர் ஹவுஸா அப்படின்னு கேட்கிறாரு. பவர் ஹவுஸா மாற்றப்படுங்க. மற்றதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய ஆளுகையின் கீழே அவர் கொண்டு வருவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். தலைவணங்கிச்சோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அற்புதமான வேலைக்காரனுக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே, நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஏல்பத்தேல் ஆண்டவரே, பவர் ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று அவன் பேர் வைக்கிறான் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய், தேவனுடைய அதிகாரங்களும் கிருபையிலும் செயல்படும்படியாய் திரும்ப பெத்தேலுக்கு வந்து திரும்ப அவனை மாற்றும்படி தேவன் உதவி செய்தார். அதற்காகவே அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் அடுத்த அனுபவத்துக்குள்ளே அவனை கொண்டு செல்லும்படி வைத்தார். ஆண்டவரே, அவன் யாக்கோபுடைய பெருக்கத்தை இந்நாள் வரை யாரும் தடுக்க முடியல. ஆண்டவரை பெருகி பெருகி எகிப்து தேசத்தில் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள் என்று சொன்ன பிறகும் ஆண்டவரே, இந்த உலகம் பலவிதமான ஒடுக்கத்தையும் பிரச்சனையும் நெருக்கத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் பவர் ஹவுஸ் ஆகி மாறும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் பலுகி பெருகி பெருகி நாங்கள் விருத்தியாகி கொண்டு இருப்போம் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அப்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு கர்த்தாவே பெரிதான நன்மைகளை காணும்படியாய், பெரிதான கிருபைகளை காணும்படியாய், ஆசீர்வாதத்தை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையின் அபிஷேகமும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றை சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள முடியாய், ஆவைகளை நொறுக்கும்படியாய் கர்த்தரை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பற்றாக்குறைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பொறுப்பான ஒப்படைக்கிறோம், வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.